அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மெனிட்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்புறம் போலீஸ் வேலைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி இதற்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க படிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒலியை பொறுத்து அதற்கான ஒவ்வொரு பொருள் மாறும் தமிழ் மொழியில். அதுலேருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் அப்படிங்கிறதுல நம்ம வா, வி, வே, வே இந்த 4க்குமான ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க இருக்கோம். அது வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ வா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க வாள் அப்படிங்கிறதுல வாள், வாள் இந்த 3 விதமான லாலையும் வச்சு பார்க்குறோம் அப்படின்னாக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் வருது. வாள் அப்படிங்கிறது உறுப்பு. அடுத்து 2வதாக இந்த லா வரக்கூடிய வாள் கருவி. 3வதாக வரக்கூடிய இந்த வாள் வாழ்தல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வாவிலேயே வாழை, வாழை, வாழை அப்படின்னு சொல்லிட்டு 3 லா வச்சு 3 விதமான அர்த்தம் வரக்கூடிய இந்த லைக்கு வரக்கூடியது பார்க்குறோம். ஃபஸ்ட்டுக்கு வரக்கூடிய லையில் இந்த வாழைக்கு மீன் வகை சேர்ந்த வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. 2வது வாழை அப்படிங்கிறது வாழை மரம், தாவரம். வாழை அப்படிங்கிறது இளம்பெண் அப்படிங்கிற இதை குறிக்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்து வி அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். விழா அப்படிங்கிறது எலும்பு. ஃபஸ்ட்டில் வர அந்த குண்டில் வரக்கூடிய விழா விழா எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்து இந்தெல்லாம் வருது இந்த குச்சிலா. விழா அப்படிங்கிறது மர வகை, விழா மரம்னு சொல்லுவோம் இல்லையா, மர வகையை சேர்ந்தது இந்தெல்லாம் வருது. விழா அப்படிங்கிறது திருவிழா. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது திருவிழாவை குறிக்கக்கூடியது. ஒரு விழா அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு விரல். இந்த இல்லை, இந்த குண்டில் வரக்கூடிய இல்லை வந்துச்சு அப்படின்னாக்க விரல் கைவிரல். இதிலேயே பாருங்க, ரா வேற வார்த்தை சேர்ந்து வருது அப்படிங்கிறப்போ இந்த ராவை நம்ம இதில் பார்க்குறோம். இந்த ரா வரப்பு அப்படிங்கிறது விரல் வெற்றி மற்றும் வலிமையை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு வீல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விளக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டலா விளக்குதல் அப்படிங்கிறது நீக்குதலை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அடுத்து குச்சிலா வரக்கூடிய இந்தெல்லாம் வரக்கூடிய விளக்குதல் விளக்கமாக கூறுதல் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க, விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கும் பார்த்துருப்பீங்க. இந்தெல்லாம் வரக்கூடியது விளக்கமாக கூறல். அடுத்து விறகு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரா வரக்கூடியது கட்டை. இந்த குச்சிரா வரக்கூடியது தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். விறகு, இந்த விறகுக்கு கட்டை, விறகுங்கிறது தந்திரம். இது ஒலி வேறுபாடு குறைவான வேறுபாடு தான் இருக்கும் இந்த வார்த்தைகளுக்கு, சரிங்களா. ஆனால் பொருள் வேறு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து விளை அப்படிங்கிறதுல விளை அப்படிங்கிறது விளைச்சலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதுலேயே இந்தள்ளா விளை அப்படிங்கிறது விருப்பம். குண்டில் வரக்கூடிய விலை இதில் இல்லை, அதுக்கு விலை மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விலை மதிப்பு எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லுவது அந்த விலை. அடுத்து வேலை, வெள்ளம், வெள்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டில் வரக்கூடியது இனிப்பு கட்டிய வெள்ளைக்கட்டியை சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய வெள்ளம் நீர்ப்பெருக்கு, நீர், அதுதான் வெள்ளம். அடுத்து வேலை, வேலை, வேலை. ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேலை குண்டில் வரக்கூடியது பனி, தொழில். அடுத்து வரக்கூடிய வேலை பொழுது, நேரம், காலை வேலை, மதிய வேலை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதற்கு இந்தெல்லாம் வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல், வேல். ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல் ஆயுதம். குண்டில் வரக்கூடிய இல் வரக்கூடியது ஆயுதம். இது மன்மதன், வேல் அப்படிங்கிறது மன்மதனை குறிக்கும். இப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகளுக்கு பார்த்தோம். இந்த வா, வி, வேலையே வேறு எதுவும் வார்த்தைகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளுக்கான பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம அப்டேட் இது நம்ம சேனலில் பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.